பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர். மார்னிங். ஓம் சாந்தி. குசி குசியா இருக்கீங்களா? குசி குசியா இருக்கேன் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு அப்பா நல்ல ஒரு வரதானம் கொடுத்திருக்காரு. ஆன்மீக ரோஜா போல இருந்து அந்த ஆன்மீக நறுமணத்தை வீசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஸ்தூல பொருள்கள்லாம் வச்சிருக்காங்க, நறுமணம் வீசக்கூடிய பொருட்கள்லாம், அது போல உங்களுடைய எண்ணம் மற்றும் விருத்தி மூலமா இந்த வாயு மண்டலத்தை நல்ல நல்ல அதிர்வலைகளால் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு சிஸ்டர். ஓகே அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். அதுக்கான தேதி 12/4/2025 காலை மரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பிராமண குலம் மொத்தம் தனிப்பட்டதாகும். பிராமணர்களாகிய நீங்கள் தான் ஞானம் நிறைந்தவர்கள். நீங்கள் ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தை அறிந்துள்ளீர்கள். தலைப்பு கொடுத்துறாங்கப்பா. இந்த பிராமண குலம் முற்றிலும் தனிப்பட்டதாகும். பிராமணர்களாகிய நீங்க தான் ஞானம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஞானம், விஞ்ஞானம், அஞ்ஞானம் மூன்றையும் பற்றி அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்குறாங்க. எந்த ஒரு எளிய முயற்சியின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுடைய மனம் அனைத்து விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு கொண்டே செல்லும்? அதில் ஆன்மீக தொழிலில் மட்டுமே ஈடுபடுங்கள். எந்த அளவிற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்ற அனைத்து விஷயங்கள்னு இருக்கான விஷயங்கள்னு வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு மற்ற அனைத்து விஷயங்களில் இருந்தும் தானாகவே மனம் விடுபட்டு கொண்டே செல்லும். ராஜ்யத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விடுவீர்கள். ஆனால் ஆன்மீக சேவையின் கூடவே என்ன படைப்பை படைத்தீர்களோ குடும்பத்தை, அதையும் பாதுகாக்க வேண்டும். நீங்க இப்ப ஆன்மீக தொழில ஈடுபடணும், அதற்காக ஆன்மீக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்மீக சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே மனம் மற்ற விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு ஆன்மீக சேவை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு விடுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு ஆன்மீக சேவை செய்றீங்களோ, நீங்க என்ன படைப்பு படைச்சு வச்சிருக்கீங்களோ, அதாவது குடும்பத்தினர் உறவினர்கள்லாம் உருவாக்கியிருக்கீங்க இல்லையா டிராமா படி, அவங்களையும் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாடல். யார் தலைவனோடு இருக்கிறார்களோ. ஓம் சாந்தி. பாபாவை தலைவன் என்று சொல்லப்படுகிறது. சொல்றீங்களா பிரதர்? யாரு தலைவனுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஞானமலை பொழியும் அப்படிங்கிறது வரும் பாடல். ஆமா. ஓம் சாந்தி. பாபாவை தலைவன் என்று சொல்லப்படுகிறது. பாபாவிற்கு முன்னால் குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள். நாம் எந்த சாது சன்னியாசிக்கு முன்னால் அமர்ந்திருக்கவில்லை என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அந்த தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகிறது. ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞானம் என்றால் வாசிக்கிட்டோம். விஞ்ஞானம் என்றால் ஆத்ம அபிமானியாக ஆவது, நினைவு யாத்திரையில் இருப்பது. மற்றும் ஞானம் என்றால் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு கொள்வதாகும். ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம், இதனுடைய அர்த்தத்தை மனிதர்கள் முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் இப்போது சங்கம யுக பிராமணர்களாவீர்கள். உங்களுடைய இந்த பிராமண குலம் தனிப்பட்டதாகும். இதனை யாரும் தெரிந்திருக்கவில்லை. அதாவது அந்த ஞானம், விஞ்ஞானம்னா என்ன அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நீங்க தலைவன் முன்னாடி அமர்ந்திருக்கீங்க. தலைவனைத்தான் ஞான கடல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஞானக்கடலா இருக்கக்கூடிய தலைவன் யாரு கூட இருக்காங்களோ அவங்க மீதான் ஞானமலை பொழியும் அப்படிங்கறத அந்த பாடலுடைய விஷயத்த முதல்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் ஞானம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, இந்த படைப்பினுடைய ரகசியம்தான் ஞானம் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடைக்கடை தான் ஞானம்னு சொல்ல முடியும். விஞ்ஞானம்ன்றது ஆத்ம அபிமானி ஆகிறதும் யோகத்தை குறிக்கக்கூடியதுதான், பரந்தாம வீட்டை குறிக்கக்கூடியதுதான் விஞ்ஞானம் அப்படிங்கறத சொல்றாரு. ஞானம் யோகத்தை தான் ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்ஞானம்னா தெரியும், இந்த விஷயத்த, இந்த படைப்பை பத்தியும் தெரியல, இந்த சிருஷ்டி சக்கரத்தை பத்தியும் தெரியல, இந்த படைப்பவரை பத்தியும் தெரியல அப்படிங்கறதுதான் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 விஷயங்களை பத்தி நீங்க தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த பிராமண குலம் முற்றிலும் தனிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இதனை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பிராமணர்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றார்கள் என்ற விஷயம் சாஸ்திரங்களில் இல்லை. பிரஜாபிதா பிரம்மா இருந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவரை ஆதி தேவன் என்று சொல்கிறார்கள் என்பதையும் தெரிந்துள்ளார்கள். ஆதிதேவி ஜெகதம்பா அவர் யார், இதையும் உலகம் தெரிந்திருக்கவில்லை. கண்டிப்பாக பிரம்மாவின் வாய்
வம்சாவழியாகத்தான் இருப்பார். அவர் ஒன்றும் பிரம்மாவின் மனைவி இல்லை. தத்தெடுக்கிறார் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களையும் தத்தெடுக்கிறார். பிராமணர்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. அதாவது அந்த பிரம்மா, பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க. ஆனா அவர் என்ன காரியம் செய்யறாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த சரஸ்வதி ஒன்னும் பிரம்மாவின் மனைவி கிடையாது, அவர் தத்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவபாபா பிரம்மா உடல பிரவேசமாகி ஞானம் கொடுக்கிறார். அந்த ஞானத்தின் மூலமா தத்தெடுக்கப்பட்டவங்க தான் சரஸ்வதி அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், சரி வாங்க. சொல்றாங்க பிராமணர்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. இங்கே பிரம்மாவினுடைய கோயில் இருக்கிறது, அவரும் மனிதர் தான் அல்லவா? பிரம்மாவோடு சரஸ்வதியும் இருக்கின்றார். பிறகு தேவிகளின் கோயில்களும் இருக்கின்றன. அனைவரும் இங்கே இருக்கும் மனிதர்கள் தான் அல்லவா? ஒருவருடைய கோயிலை உருவாக்கி விட்டார்கள். பிரஜாபிதாவிற்கு நிறைய பிரஜைகள் இருப்பார்கள் அல்லவா? இப்போது உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரஜாபிதாவுக்கு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. கோயில்கள்லாம் அமைச்சிருக்காங்க. அப்ப இவரும் மனிதர் தான் அப்படின்னு சொல்றாரு. இவரை படைப்பவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மா படைப்பவர் தான் சாஸ்திரத்தில் எழுதியிருக்காங்க. படைப்பவர் சிவபாபா தான். படைக்கிறாரு. யார் மூலமா படைக்கிறாருன்னா இந்த பிரம்மா மூலமா படைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் இப்ப பிரம்மகுமார் குமாரிகள்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். ஓகே. அப்போ சொல்றாங்க அனைவரும் தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆவர். பிரஜாபிதா பிரம்மாவின் குலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். இப்போது உங்களை எல்லையற்ற தந்தை தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆக்கியுள்ளார். பிரம்மாவும் கூட எல்லையற்ற தந்தை. பிரம்மாவும் கூட எல்லையற்ற தந்தையின் குழந்தை ஆவார். இவருக்கும் கூட அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. பேரன் பேத்திகளாகிய உங்களுக்கும் கூட அவரிடமிருந்துதான் கிடைக்கிறது. இன்னைக்கு பாட்டன் ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்காரு. கிடைக்கிறது. ஆமா, ஞானம் யாரிடமும் இல்லை. ஏனென்றால் ஞானக்கடல் ஒருவரே ஆவார். அந்த தந்தை எதுவரை வரவில்லையோ அதுவரை யாருக்கும் சத்கதி ஏற்படுவதில்லை. இப்போது நீங்கள் பக்தியிலிருந்து ஞானத்திற்கு சத்கதிக்காக வந்துள்ளீர்கள். சத்தியுகத்தை தான் சத்கதி என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்தை துர்கதி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ராவண ராஜ்யமாக இருக்கிறது. சத்கதியை ராமராஜ்யம் என்றும் சொல்கிறார்கள், சூரிய வம்சம் என்றும் சொல்கிறார்கள். யதார்த்தமான பெயர் சூரிய வம்சத்தவர், சந்திர வம்சத்தவர் என்பது ஆகும். சத்கதி கொடுக்கக்கூடியவர் தந்தையா இருக்காரு. துர்கதி கழிச்சிட்டு போறது ராவணனா இருக்கான். சத்கதிங்கிறது சத்தியுகத்தை சொல்ல முடியும், துர்கதிங்கிறது இந்த ராவண ராஜ்யத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஆஸ்தி தாத்தா கிட்ட இருந்து இப்ப கிடைக்குது. இந்த பிரம்மாவுக்கு கூட அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஸ்தி கொடுக்கக்கூடியவர், இந்த சத்கதி கொடுக்கக்கூடியவர் சிவபாபா மட்டும்தான். அவர் கொடுக்கக்கூடிய சத்கதிங்கிறது ஜீவன் முக்தி தாமம் அப்படின்னு சொன்னாலும் இப்ப எதன் மூலமா கொடுக்கறாருன்னா ஞானத்தின் மூலமா தான் சத்கதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த கலியுகம் சத்தியுகத்தை பத்தி புரிய வச்சிட்டு இருக்காரு. சரிங்க சிஸ்டர். சத்தியுகத்தை தான் சத்கதின்னு சொல்றோம், கலியுகத்தை துர்கதின்னு சொல்றோம். ஆமா, அது ராவண ராஜ்யம். கலியுகம் ராவண ராஜ்யமா இருக்கு, சத்கதி வந்து ராமராஜ்யமா இருக்கு. இது சூரிய வம்சம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்பா புரிய வைக்கிறாங்க. சூரிய வம்சம் என்றும் சொல்கிறார்கள். யதார்த்தமான பெயர் சூரிய வம்சத்தவர், சந்திர வம்சத்தவர் என்பதாகும். நாம் தான் சூரிய வம்ச குலத்தவராக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இந்த ஞானம் எந்த சாஸ்திரங்களிலும் இருக்க முடியாது. ஏனென்றால் சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தின் உடையதாகும். அவை அனைத்தும் விநாசமாகிவிடும். இங்கிருந்து என்ன சம்ஸ்காரங்களை எடுத்து செல்வார்களோ அங்கு சென்று அவை அனைத்தையும் உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள். உங்களிடத்திலும் கூட ராஜ்யத்தின் சம்ஸ்காரங்கள் நிரப்பப்படுகின்றன. நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். அறிவியலாளர்கள் அந்த ராஜ்யத்தில் வந்து என்ன கலைகளை கற்கிறார்களோ அதையே அங்கு செய்வார்கள். கண்டிப்பாக சூரியவம்ச சந்திரவம்ச ராஜ்யத்தில் செல்வார்கள். அவர்களிடத்தில் வெறும் அறிவியலின் ஞானம் மட்டுமே இருக்கிறது. அவர்கள் அதனுடைய சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள். அது கூட சம்ஸ்காரமே ஆகும். அவர்களும் கூட முயற்சி செய்கிறார்கள். ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு தான் அடுத்த பிறவிக்கு போகும் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். இப்ப உங்களுக்கு சுயராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்கான சம்ஸ்காரத்தை இப்போ உருவாக்குறீங்க. அதனால நாளைக்கு நீங்க விஸ்வராஜ்ய அதிகாரியா போறதுக்கும் மற்ற அந்த ராஜ்யத்தை நிர்வகிக்கிறதுக்குமான சம்ஸ்காரத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்க.
சயின்டிஸ்ட்லாம் இங்க இருக்காங்க அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள்லாம் யூஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற சம்ஸ்காரத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இங்க எல்லாம் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. இதுல இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துட்டு சத்தியுகத்துக்கு வருவாங்க. சத்தியுகத்துல எல்லாமே நல்ல விதமா உருவாக்கி தருவாங்க. அந்த சம்ஸ்காரத்தை அவங்க எடுத்து வராங்க. பக்தி மார்க்கத்துல வரக்கூடிய இந்த பக்தர்கள் எல்லாமே இப்ப இந்த சங்கம யுகத்துல இந்த கலியுக இறுதியில என்னென்னலாம் படிச்சு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் துவாபர யுகத்துல வந்து மீண்டும் அந்த பக்திக்கான சம்ஸ்காரத்தை எடுத்து வரனால துவாபர யுகத்துல தான் வந்து ஜென்மம் எடுப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, அவர்களிடத்தில் அந்த படிப்பு இருக்கிறது, உங்களிடத்தில் வேறெந்த படிப்பும் இல்லை. நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை அடைவீர்கள். தொழில் போன்றவற்றில் அந்த சம்ஸ்காரம் இருக்கிறது அல்லவா? எவ்வளவு சச்சரவுகள் இருக்கின்றன. ஆனால் எதுவரை வானப்பிரச நிலையை அடையவில்லையோ அதுவரை வீடு வாசலையும் பராமரிக்க வேண்டும். இல்லை என்றால் குழந்தைகளை யார் பார்ப்பார்கள்? இங்கே வந்து இருந்து கொள்ள முடியாது. எப்போது இந்த தொழிலில் முழுமையான விதத்தில் ஈடுபட்டு விடுவீர்களோ பிறகு அது விடுபட முடியும் என்று சொல்கிறார். கூடவே படிப்பையும் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. யாராவது நல்ல விதத்தில் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்கள் என்றால் பிறகு அதிலிருந்து மனம் விலகிவிடும். எந்த அளவிற்கு நேரத்தை இந்த ஆன்மீக சேவையில் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நல்லது என்று புரிந்து கொள்வார்கள். ஆன்மீக சேவையில ஈடுபட்டீங்கன்னா மனம் மற்ற விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு விடும். இருந்தாலும் நீங்க குடும்பத்தை பராமரிக்க வேண்டியதா இருக்கணும். ஏன்னா அது உங்களுடைய படைப்பா இருக்குது. அப்ப நீங்களும் அந்த குடும்பத்தை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க விட்டுட்டு முழுமையா ஆன்மீக சேவையில் ஈடுபடுறோன்னு மதுபனுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் குடும்பத்தை யார் பார்த்துக்கிடுவா? அதனால குடும்பத்தையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும். ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீக சேவையிலையும் இருக்கணும், குடும்பத்துக்கு தேவையான கடமைகளையும் நீங்க செய்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க அந்த அளவிற்கு நல்லது என்று புரிந்து கொள்வார்கள். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான வழியை சொல்லவே பாபா வந்துள்ளார். எனவே குழந்தைகளும் இந்த சேவையை செய்ய வேண்டும். ஒவ்வொருவருடைய கணக்கும் பார்க்கப்படுகிறது. எல்லையற்ற தந்தை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான வழியை மட்டுமே கொடுக்கிறார். அவர் தூய்மையாவதற்கான வழியை மட்டுமே கூறுகின்றார். மற்றபடி இதை பார்த்து கொள்வது, வழி சொல்வது இவருடைய வேலையாகி விடுகிறது. என்னிடத்தில் எந்த தொழில் போன்ற விஷயங்களை பற்றி கேட்க கூடாது என்று சிவபாபா கூறுகிறார். வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகுங்கள் என்றுதான் என்னை நீங்கள் அழைத்தீர்கள். எனவே நான் இவரின் மூலம் உங்களை தூய்மையாக்கி கொண்டிருக்கிறேன். சிவபாபாவுடைய காரியம் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியதான். மற்றபடி தொழில் போன்ற விஷயங்கள்லாம் பத்தி என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு சிவபாபா சொல்றார். தொழில் போன்ற விஷயங்கள், உலகியல் விஷயங்கள், ஏதாவது இதுக்கு நாங்க ஸ்ரீமத் படி எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க பிரம்மா பாபாட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் அனுபவஸ்தரா இருக்காரு. அதனால நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் கரெக்டா வழி சொல்லுவார் அப்படிங்கறத சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு ஞானம் கொடுத்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய காரியம் தான் செய்வேன் சிவபாபா சொல்றேன். சரிங்க சார். இடத்தில் வந்து கேட்க கூடாது. அப்பா சொல்றாங்க, இவரும் தந்தை தான், இவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். அவருடையது ஆன்மீக வழி, இவருடையது தேகத்தினுடைய வழி. இவருக்கும் கூட எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. பாபாவின் கட்டளை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இவரும் கூட சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பாபாவின் வழிப்படி செல்லுங்கள். மற்றபடி குழந்தைகள் ஏதாவது கேட்க வேண்டி இருக்கிறது, வேலையில் எப்படி நடந்து கொள்வது போன்ற விஷயங்களை இந்த சாக்கார பாபாவிடம் பிரம்மாவிடம் நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும். அதாவது அதான் சொல்றேன், தேக ரீதியான தொழிலோ மற்ற உலகியல் வாழ்க்கை பிரச்சனையோ ஏதாவது இருந்துச்சுன்னா பிரம்மா பாபாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா பாபா அனுபவஸ்தரா இருப்பாரு. அப்ப அவருக்கு தெரியும் மாயை எங்க பிரச்சனை பண்ணும், எந்த இடத்துல தொந்தரவு இருக்குது, எப்படி இந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றது, அதெல்லாம் பிரம்ம பாபாவுக்கு தெரியும். கரெக்டா இந்த இடத்துல இதை அப்ளை பண்ணுங்க, நீங்க ஈஸியா வெளியே வந்துடலாம்னு அவர் அட்வைஸ் பண்ணுவாரு. கரெக்டா அதுபடி நடந்தோம்னா வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பிரம்மா பாபா உதாரணமா சொல்றேன். சரிங்க, புரிய வைக்க முடியும். அனுபவஸ்தர் இவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், இப்படியெல்லாம் நான் செய்கின்றேன், இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் இவர் அனைத்திலும் முன்னால் நிற்கிறார். அனைத்து புயல்களும் முதலில் இவரிடம் வருகிறது. அதனால் அனைவரையும் விட பலசாலியை இவர் ஆவார். ஆகையினால்தான் இவர் உயர்ந்த பதவியும் அடைகிறார். மாயை பலசாலியிடம்தான் சண்டையிடுகிறது. இவர் உடனே அனைத்தையும் விட்டு விட்டார். இவருடைய படிப்பு அப்படி இருந்தது. பாபா இவரின் மூலம் இதை செய்து விட்டார். செய்பவர் செய்விப்பவர் அவர் அல்லவா? புஷியோடு விட்டு விட்டார். காட்சி ஏற்பட்டு விட்டது. இப்போது நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறோம். இந்த பைசாவிற்கு ஒப்பான
ம். பொருளை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? விநாசத்தின் காட்சியையும் காட்டிவிட்டேன். ம். புரிந்து கொண்டார். இந்த பழைய உலகம் விநாசமாக போகிறது, நமக்கு மீண்டும் ராஜ்யம் கிடைக்கிறது எனும்போது உடனே விட்டு விட்டார். ம். இப்போது பாபாவினுடைய வழிபடி நடக்க வேண்டும், என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். ம். அதாவது பிரம்மா பாபாவுக்கு காட்சி கிடைச்சிச்சு. அப்புறமேலு அதனால தந்தையின் மீது நிச்சயம் ஏற்பட்டுச்சு. அதனால மொத்தமா எல்லாத்தையும் யஜ்யத்துக்கு சரண்டர் பண்ணிட்டாரு. அதே போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தந்தை என்ன அட்வைஸ் கொடுக்குறா அதுபடி நடக்கணும். தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார். பைசாவிற்கு ஒப்பான பொருள்லாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? அவருக்கு காட்சி கிடைச்ச உடனே நிச்சய புத்தி கிடைச்சது, குஷி குஷியா விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ம். பாபா இவரின் மூலம் இதை செய்து விட்டார். செய்பவர் செய்விப்பவர் அவர்னு சொல்லிட்டு ஓகே விடுவர். அப்பா சொல்றாங்க இவர்கள் அனைவரும் ம். ஆக்கப் போகிறது. இப்போது பாபாவுடைய வழிபடி நடக்க வேண்டும், என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நாடகத்தின்படி பட்டி உருவாக வேண்டி இருந்தது. இவ்வளவு பேர் இவர்கள் அனைவரும் ஏன் ஓடி வந்தார்கள் என்று மனிதர்கள் புரிந்து கொண்டார்களா என்ன? இவர் ஒன்றும் சாதுவோ சன்னியாசியோ அல்ல. இவர் எளிமையானவராக இருக்கிறார். இவர் யாரையும் ஓடி வர வைக்கவில்லை. கிருஷ்ணருடைய சரித்திரம் எதுவும் இல்லை. மனிதர்கள் அனைவருடைய மகிமை எதுவும் இல்லை. மகிமைகள் அனைத்தும் ஒரு தந்தையினுடையது ஆகும். அவ்வளவுதான். பாபா தான் வந்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறார், உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இங்கே யாரிடம் வந்துள்ளீர்கள்? உங்களுடைய புத்தி அங்கேயும் செல்லும், இங்கேயும் இருக்கும். ஏனென்றால் சிவபாபா அங்கே பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இப்போது இவருக்குள் வந்துள்ளார். பாபாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். கலியுகத்திற்கு பிறகு கண்டிப்பாக சொர்க்கம் வரும். கிருஷ்ணர் கூட பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற்று சென்று ராஜ்யம் செய்கிறார். இதில் சரித்திரத்தின் விஷயமே இல்லை. என்ன சொல்றாருன்னா, மகிமை எதுவும் பிரம்மாவுடையது கிடையாது. ஏன்னா அவருக்குள்ள பிரவேசமாகி காரியங்கள் செய்தது போறாமே சிவபாபா தான். குழந்தைகள்லாம் அன்னைக்கு யஜ்யத்துல வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா இவர் என்ன காரியம் செய்தார்? சிவபாபா அவங்களுக்கு டச் பண்ணி இங்க வர வச்சார் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து இந்த பிரம்மா தான் நாளைக்கு கிருஷ்ணரா மாறுறாரு. இப்ப சிவபாபா கிட்ட இருந்து அந்த ஆஸ்தி இப்ப பிரம்மா அடையிறதுனால நாளைக்கு கிருஷ்ணரா உயர்ந்த பதவிக்கு போறாரு அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் இப்போது இவருக்குள் வந்துள்ளார். பாபாவிடம் வந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்க வேண்டும், கலியுகத்திற்கு பிறகு கண்டிப்பாக சொர்க்கம் வரும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார். கிருஷ்ணர் கூட பாபாவிடம் தான் ஆஸ்தி பெற்று ராஜ்யம் செய்கிறார். அப்பா சொல்றாங்க இதில் சரித்திரத்தின் விஷயமே இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தையே ஆவார். அவருக்கு தான் மகிமையும் நடக்கிறது. இவர் கூட அவருடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஒருவேளை அவர் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இவர் தன்னை பற்றி சொல்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த விஷயங்களை குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பகவானை ஒருபோதும் மனிதன் என்று சொல்ல முடியாது. அவர் எப்போதுமே ஒரு நிராகாரமானவராகவே இருக்கிறார். பரந்தாமத்தில் இருக்கிறார். உங்களுடைய புத்தி மேலேயும் செல்கிறது, பிறகு கீழேயும் வருகிறது. என்ன சொன்னாரு? புத்தி மேலேயும் போகுது கீழேயும் போகுது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பகவானை ஒருபோதும் மனிதன் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னாரு. இந்த விஷயம்லாம் குழந்தைங்களை உங்களுக்கு மனிதர்களுக்கு தெரியாது, குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தான் புரிய வச்சிருக்கோம்னு சொன்னாரு. அவருக்கு இவருடைய கூட அறிமுகத்தை கொடுக்கிறார். அவருக்கு தான் மகிமையும் நடக்கிறது. இவர் கூட அவருடைய அறிமுகத்தை தான் கொடுக்கிறாரு. அதாவது பிரம்ம பாபா கூட அப்பாவை தான் சொல்றாருன்னு சொல்றாரு. ஒருவேளை அவர் நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் இவர் தன்னை பற்றி சொல்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆமா, அவரு ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா நான் சொல்றேன் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாருன்னா அது தப்பா போயிடும் இல்லையா? சிவபாபா சொல்றாரு நீங்க அதுபடி நடங்க அப்படின்னு தான் பிரம்மா பாபா சொல்லுவார். நான் இந்த மாதிரி சொல்றேன் நீங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னா இவர் சொல்றாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சார். சொல்றாங்க பாபா தூர தேசத்திலிருந்து மாற்றானுடைய தேசத்தில் வந்து நமக்கு படிப்பித்து விட்டு பிறகு சென்று விடுகிறார். நான் ஒரு வினாடியில் வருகிறேன் என்று அவரே கூறுகிறார். நேரம் பிடிப்பதில்லை. ஆத்மாவும் கூட ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றில் செல்கிறது. யாரும் பார்க்க முடியாது. ஆத்மா மிகவும் வேகமானதாகும். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது. ராவண ராஜ்யத்தை ஜீவன பந்தன ராஜ்யம் என்று சொல்லலாம். அதான் என்ன சொல்றாருன்னா ஆத்மா மிகவும் வேகமானது. பாபா அந்த அதாவது தூர தேசத்துல இருந்து இங்க மாற்றான் தேசத்துக்கு வராரு அப்படின்னா ஒரு நொடியில வந்துடுறாரு. அதே போல ஆத்மா இங்க இருந்து ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரம் எடுக்குதுன்னா அதுவும் சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. மிகவும் வேகமானது.
இந்த ராவண ராஜ்யத்தை ஜீவன பந்தனத்தின் ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்றார். சொர்க்கத்தை ஜீவன் முக்தியின் ராஜ்யம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றார். சரிங்க சிஸ்டர், வாசி. அப்பா சொல்றாங்க, தந்தையின் ஆஸ்தி கிடைத்தது, அதாவது குழந்தை பிறந்தது என்றால் தந்தையின் ஆஸ்தி கிடைத்தது. நீங்களும் கூட பாபாவை அறிந்து கொண்டீர்கள், பிறகு சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆனீர்கள். பிறகு அதில் வரிசை கிரமமான முயற்சிக்கு ஏற்றபடி பதவி இருக்கிறது. பாபா மிகவும் நல்ல விதத்தில் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். 2 தந்தையர் இருக்கின்றனர். ஒருவர் லௌகீகம், மற்றொருவர் பாரலௌகீக தந்தை ஆவார். துக்கத்தில் அனைவரும் நினைப்பார்கள், சுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள் என்று பாடுகிறார்கள். பாரதவாசிகளாகிய நாம் சுகத்தில் இருந்தபோது நினைவு செய்யவில்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம். ஆத்மாவில் அழுக்கு சேரும் போது கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது. 16 கலைகள் முழுமையான. சொல்றீங்களா பிரதர்? வாசிக்குவா. சுகத்துல இருக்கும்போது தந்தையை நினைவு செய்யல, துக்கத்துல இருக்கும்போது தான் தந்தையை நினைவு செய்யறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரிவா? லௌகீகம் பாரலௌகீகம் 2 தந்தையை பத்தி சொன்னாரு. ஆமா ஆமா. சரி பிரதர், வாசிக்கிறேன். ஆத்மாவில் அழுக்கு சேரும்போது 16 கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது. கலைகள் குறைந்து 16 கலைகள் முழுமையானவர்கள். பிறகு 2 கலைகள் குறைந்து விடுகிறது. குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றதால் ராமருக்கு வில்லம்பை காட்டியுள்ளார்கள். மற்றபடி எந்த வில்லையும் உடைக்கவில்லை. இது ஒரு அடையாளத்தை கொடுத்து விட்டார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். பக்தியில் மனிதர்கள் எவ்வளவு அலைகிறார்கள். இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது, எனவே அலைவது நின்று விடுகிறது. இதுக்குதான் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். நல்லா அங்கங்க போறதெல்லாம் நிப்பாட்டி நம்மள வீட்லயே. அதான் 16 கலைகள் உடையவரா இருந்தீங்க, 14 கலைகள் உடையவரா குறையிறீங்க திரேதாயுகத்துல. குறைந்த முயற்சி செய்யறவங்கள தான் அந்த திரேதாயுகத்துக்கு போறாங்கன்னு அப்பா சொல்றாரு. அதனாலதான் அவர் கையில அம்பு வில்ல காமிச்சிருக்காங்க. அம்பு வில்ல காமிச்சிருக்காங்கனாலே மனம் புத்தியோட சண்டையிட்டு இருக்கவங்க, மனம் புத்தியோ ஒருமுகப்படுத்தி நினைவு செய்யாதவங்கள தான் அப்பா அந்த மனம் புத்தியோட சண்டையிடுறவங்களுக்கு தான் போர் வீரர்கள்னு சொல்லுவார். அதான் யோகி யோதான்னு சொல்லக்கூடிய விஷயம். 16 கலைகள் உடையவங்க யோகியா இருப்பாங்க, மனம் புத்தி ஒருமுகப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இங்க 14 கலைகள் உடையவங்க குறைவான முயற்சி செய்யக்கூடியவங்க தான் மனம் புத்தியோட சண்டையிடுறவங்களா இருப்பாங்க. ஆனா சாஸ்திரத்துல என்ன எழுதிட்டாங்க, இந்த ராமர் அந்த வில்ல உடைச்சு சீதையை திருமணம் செய்துக்கிட்டார், அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு அடையாளத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. 16 கலைகளுக்கும் 14 கலைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருக்கேன். ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, ஹே சிவபாபா என்று சொல்வது அழைக்கும் வார்த்தையாகும். நீங்கள் ஹே என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். புலம்பினீர்கள் என்றால் பக்தியின் அம்சம் வந்துவிட்டது. ஏ பகவானே என்று சொல்வது கூட பக்தியின் வழக்கமாகும். ஏ பகவான் என்று சொல்லி நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொன்னாரா என்ன? உள்நோக்கு முகமுடையவராகி என்னை நினைவு செய்யுங்கள். ஜபிக்க கூடாது, தேவையில்லை. ஜபிப்பது கூட பக்தி மார்க்கத்தின் வார்த்தையாகும். உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. இப்போது பாபாவின் ஸ்ரீமத் படி செல்லுங்கள். எப்படி லௌகீக குழந்தை தேகதாரி தந்தையை நினைவு செய்வதை போல பாபாவை நினைவு செய்யுங்கள். அவர்கள் தேக அபிமானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தேகதாரி தந்தையே நினைவு செய்கிறார்கள். பாரலௌகிக தந்தை ஆத்மாபிமானியாக இருக்கின்றார், இவருக்குள் வருகின்றார் என்றாலும் கூட தேகாபிமானியாக ஆவது இல்லை. நான் இந்த சரீரத்தை உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக கடனாக பெற்றுள்ளேன் என்று கூறுகிறார். அதாவது சிவா பாபாவை ஹே அப்படின்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹேன்னு சொல்லி கூப்பிடுறது, அப்புறம் மேல ஏதாவது புலம்பிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஜபிக்கிறது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும். நீ என்ன செய்யணும், தந்தைய வெறும் நினைவு தான் செய்யணும். உள்நோக்கு முகமுடையவராகி தந்தைய நினைவு செய்யணும். நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். உள்நோக்கு முகம் உடையவராகிறீங்கனாலே ஆத்மாவா ஆகுறீங்க, ஆத்மாபிமானியா ஆகுறீங்கன்னு அர்த்தம். உள்நோக்கு முகமுடையவராகி தந்தையை நினைவு செய்ய, இந்த ஒரு காரியம் தான் தந்தை கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்ற. அப்புறம் இங்க லௌகீகத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி தங்களுடைய லௌகீக தந்தையை நினைவு செய்யறாங்க, மனசுல அப்பா என்ன செய்யறாரோ ஏது செய்யறாரோ அப்படின்னு லௌகீக தந்தையை நினைவு செய்யறது போல ஆத்மாபிமானியாகி இந்த பாரலௌகீக தந்தைய நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றார். இவ்வளவுதான் விஷயமே அப்படிங்கிறத சொல்றார். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இங்க இருக்க தந்தைக்கு உடல் இருக்குது, அந்த பாரலோகிய தந்தைக்கு உடல் இல்லை, அவர் ஆத்ம ரூபத்துல இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்
சிவபாபா பாரலௌகிக தந்தை இந்த பிரம்மா உடலுக்குள்ள பிரவேசமானா கூட அவர் தேக அபிமானியா ஆகிறது இல்ல. அவர் எப்பவுமே ஆத்ம ரூபத்துல ஆத்ம அபிமானியாவே இருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே சிஸ்டர். இவருக்குள் வருகிறார் என்றாலும் கூட தேக அபிமானி ஆவதில்லை. நான் இந்த சரீரத்தை உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக கடனாக பெறுகிறேன் என்று கூறுகிறார். அப்பா சொல்றாங்க, ஞான கடலாக இருக்கின்றேன், ஆனால் ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் கர்ப்பத்தில் செல்கிறீர்கள், நான் செல்கின்றேனா என்ன? என்னுடைய நிலையே வழியே தனிப்பட்டதாகும். தூண்டுதல் கொடுக்க முடியுமா என்ன? கர்ப்பத்திலையும் நான் கொடுக்க முடியாது, மேலே இருந்துகிட்டு தூண்டுதலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால என்னோட வழி தனி வழின்னு சாதாரண உடலில் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். என்னன்னு சொல்லி நம்மளுக்கு புரியாகிறார் பாருங்க. அவரு சொல்கிறார், அவருடைய பெயரை பிரம்மா என்று வைக்கிறேன், ஏனென்றால் சந்நியாசம் செய்கிறார் அல்லவா. அவர் சந்நியாசம் செய்யறதுனாலதான் அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வழியும் அவருடைய கொடுக்கக்கூடிய அவருடைய செய்யக்கூடிய நிலையும் அவருடைய அந்த வழியுமே தனிப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நான் தூண்டுதல் மூலமாவும் புரிய வைக்க முடியாது இல்லையா அப்படிங்கறத மேல இருந்துகிட்டே தூண்டுதல் மூலியமா கொடுக்க முடியாது. இங்க நான் கர்ப்பத்துல நான் செய்ய முடியாது. அதனாலதான் இதுக்கு பேர் தான் பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லுவார். சரீரத்துல ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா இருக்கக்கூடிய உடல்லயே பிரவேசம் ஆகிறது. அதான் பரகாய பிரவேசம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே சிஸ்டர். ஆனா இப்படி சொன்னாதான் நமக்கும் புரியும். மேல இருந்துட்டு என்ன யாரும் சொல்றாங்க, இது எப்படி நம்புறதுன்ட்டு நம்மளும் போயிடுவோம், ஆச்சரியம் படுத்தி போயிடுவோம். மேல இருந்து சொல்றதுக்குமே நமக்கு ஆத்ம உணர்வுல இருக்கணுமே, நம்ம தான் மொத்தமா தேக உணர்வுல எல்லாம் மாட்டிருக்கோம். அதனால ஆத்ம உணர்வுல இருந்து எப்படி சொல்றாரோ அத போல நீங்க கூட இருந்து நினைச்சுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றேன். அப்பா சொல்றாங்க, இப்போது பிராமணர்களின் மாலை உருவாக முடியாது. இன்னைக்கு நல்லா புருஷார்த்தம் பண்ணுவோம், நாளைக்கு ஒண்ணும் இல்லாம விட்டுவோம். அதனால நம்மளுடைய மாலையை உருவாக்க முடியாதுங்கிறாரு. என்பதை குழந்தைகளை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், ஏனென்றால் உடைந்து கொண்டே இருக்கிறது. தூக்கறாராம் திரும்ப உடஞ்சி போயிடுதான். எப்போது பிராமணர்கள் இறுதியை அடைந்து விடுகிறார்களோ அப்போது ருத்ர மாலை உருவாகிறது. பிறகு விஷ்ணுவின் மாலையில் செல்கிறார்கள். மாலையில் வருவதற்கு நினைவு யாத்திரை வேண்டும். இப்போது உங்களுடைய புத்தியில் நாம் தான் முதலில் சதோ பிரதானமானவர்களாக இருந்தோம், பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகிறோம். நாம் தான் அது என்பதின் அர்த்தம் இருக்கிறது அல்லவா. ஓம் என்பதின் அர்த்தம் தனிப்பட்டது. ஓம் என்றால் ஆத்மா, பிறகு அதே ஆத்மா சொல்கிறது. இங்க வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி அந்த மாலையை பத்தி சொல்றாரு. பிராமணர்களுக்கு மாலையை உருவாக்க முடியாது. ஏன்னா இந்த நேரம் நல்ல தீவிர முயற்சி செய்துட்டே போவாங்க, அந்த மலை மீது ஏறுறது மாதிரி ஏறிக்கிட்டே போவாங்க. அப்புறமே எங்கேயா தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் வலிக்கிக்கிட்டு கீழே வந்துருவாங்க. அது போல சொல்றாரு. ஒருத்தரும் அந்த மாலைகளை கோர்க்க முடியாம போயிடும். ஆனா இறுதி நேரத்துல இந்த பிராமணர்கள் தயாராயிடுவாங்க இல்லையா. தயாரானதுக்கு அப்புறம் பிராமண மாலைன்னு உருவாக்க முடியாது, அது ருத்ர மாலைன்னு தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ருத்ர மாலைக்கு உருவாக்கினதுக்கு அப்புறம் அடுத்து எல்லாரும் வெற்றி அடைஞ்சவங்கன்னா விஷ்ணு மாலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் அந்த 3 விதமான மாலையை பத்தி சொல்லியிருந்தாரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? அதுக்கப்புறம் ஓம் வந்துட்டாரு. ஆமா, அடுத்து அந்த தமிழ்ல வருகிறோம் அப்படின்னு சொன்னாரு. நாம் தானே அந்த இருக்கிறதுனாரு. அதுக்கப்புறம் ஓம் வந்துட்டாரு. தத்தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நான் தான் அது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது போல ஆத்மா இந்த சத்துவ ரஜோ தமோல எப்படி இறங்கி வருது அப்படிங்கறதுதான். நாம் தான் தேவதையா இருந்தோம், நாம் தான் சத்திரியரா இருந்தோம், நாம தான் வைசியரா இருந்தோம், அப்புறமேல நாம தான் சூத்திரரா ஆனோம். இதத்தான் தத்தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சன்னியாசிங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆத்மாவே பரமாத்மா அப்படிங்கறதான் தத்தத்துவம்னு சொல்லிட்டாங்க. ஆத்மா ஒருபோதும் பரமாத்மா ஆக முடியாது. ஆத்மாக்களாகிய நீங்க இந்த மாதிரி வர்ணங்களை தான் வர முடியும் அப்படிங்கறத சொல்ற. ஓகே சிஸ்டர், இதத்தான் அப்பா சொல்ல வராரு. அடுத்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அகத்துக்குள்ளேயே பகவான் இருக்கார், நானும் கடவுள் தான் நீயும் கடவுள் தான் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க இல்லையா. இந்த விஷயமும் தப்பானது அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரிய வைக்கிறார். சரிங்க சிஸ்டர், வாசி. ஓம் என்றால் ஆத்மா, பிறகு அதே ஆத்மா சொல்கிறது, ஆத்மாக்களாகிய நாம் தேவதா சத்திரிய, பிறகு அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மாவாகிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். உங்களுடைய ஓம் மற்றும் நாம் தான் அது என்பதின் அர்த்தம் முற்றிலும் தனிப்பட்டதாகும். பிறகு ஆத்மா வர்ணங்களில் வருகிறது. ஆத்மாக்களாகிய நாம் முதலில் தேவதைகளாகவும் சத்திரியர்களாகவும் ஆகின்றோம். ஆத்மாதான் பரமாத்மா ஆகிறது என்பது அல்ல.
ம், முழுமையான ஞானம் இல்லாத காரணத்தினால் அர்த்தத்தையே குழப்பி ம், விட்டார்கள். ம், அகம் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்கிறார்கள். இது கூட தவறாகும். நான் படைப்பிற்கு எஜமானனாக ஆவதில்லை என்று பாபா கூறுகிறார். இந்த படைப்பினுடைய எஜமானர்கள் நீங்களாவீர்கள். ம், நீங்க தான் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். பிரம்மம் என்பது தத்துவமாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த படைப்பினுடைய எஜமானர்களாக ஆகின்றீர்கள். ம். இப்போது பாபா அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் யதார்த்தமான அர்த்தத்தை அமர்ந்து கூறுகின்றார். ம். அதாவது என்ன சொல்லுவாருன்னா, நான் வெறும் சிங்கிள் மாலிக் தான், பரந்தாமத்துக்கு மட்டும் தான் நான் மாலிக், ஆனா குழந்தைங்களாகி நீங்க டபுள் மாலிக் அப்படின்னு சொல்லுவார். டபுள் மாலிக்னா பரந்தாமத்துக்கும் நீங்க தான் எஜமானர்கள், இந்த சாக்கார உலகத்துக்கும் நீங்க தான் எஜமானர்கள், இந்த படைப்புக்கும் நீங்க தான் எஜமானர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நான் வந்து என்ன காரியம் செய்யறேன்னா, படைப்பவரா இருக்கேன் அப்படின்னாலும் ஞானத்தை மட்டும்தான் கொடுக்கறேன், மற்றபடி செயல்படுத்தி அதை சக்சஸ் பண்ற காரியம்லாம் உங்களுடையதா இருக்குது. அப்ப உங்களுக்கு இன்னைக்கு மகிமை கொடுக்கறாரப்பா, என்ன கொடுத்துருக்காரு, இந்த படைப்புக்கு எஜமானர்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்க. சிங்கிள் மாலிக் டபுள் மாலிக், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாசு. ம், பாபா அனைத்து வேதங்களின் சாஸ்திரங்களின் யதார்த்தமான அர்த்தத்தை அமர்ந்து கூறுகிறார். அமர்ந்துன்னு அவர் சொல்ற விஷயம், அமர்ந்துங்கும் போதெல்லாம் ம். நம்ம பிரம்மாவோட உடல்ல வந்து அமர்ந்து கூறுகிறாருங்கிறத நம்ம புருவ புரிய மத்தியில அமர்ந்து கூறுகிறார். ம், அதான் சொல்றேன். ம். பிரம்மாவோட புருவமத்தில் அமர்ந்து கூறுகிறாருங்கிறத நம்ம வந்து வலியுறுத்தி புரிய வைக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்றேன். சொல்லுகிறார். இப்போது படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாபா உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ம், பக்தி என்ன சொல்கிறது, ஞானம் என்ன சொல்கிறது? பக்தி மார்க்கத்தில் கோயில்களை உருவாக்கியுள்ளார்கள், ஜபம் தவம் செய்துள்ளார்கள், பணத்தை செலவழித்து உள்ளார்கள். ம், உங்களுடைய கோயில்களை நிறைய பேர் கொள்ளையடித்து உள்ளார்கள். இது கூட நாடகத்தின் நடிப்பாகும். பிறகு கண்டிப்பாக அவர்களிடமிருந்து திரும்ப கிடைக்க வேண்டும். ம், இப்போது பாருங்கள் எவ்வளவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள், நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். ம். இவர்களும் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு எடுத்தார்களோ அவ்வளவு முழுமையான கணக்கை கொடுப்பார்கள். ம், உங்களுடைய பணத்தை யார் சாப்பிட்டார்களோ அவர்கள் விழுங்கி விட முடியாது. ம். பாரதம் அழிவற்ற கண்டம் அல்லவா? ம். என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஃபாரினர்ஸ் வந்து இங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க இல்லையா, கோயில்ல எவ்வளவு செல்வம் வச்சிருந்தீங்க, பக்தி மார்க்கத்துல ஜபம் தவம் செய்தீங்க, அப்புறம் கோயில்ல நிறைய செல்வம்லாம் இருந்துச்சு, வந்து எல்லா ஃபாரினர்ஸும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க இல்லையா. ஆங்கிலேயர் வந்தாங்க, ஆங்கிலேயர் இங்க இருக்க செல்வங்களை எடுத்துட்டு போனாங்க. கஜினி முகமது, முஸ்லிம்ஸ் வந்தாங்க, அப்புறம் முகலாயர்கள் வந்தாங்க, எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க இல்லையா. இப்ப எல்லாரும் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாடக திட்டத்தின்படி அப்படின்னு சொல்றாரு. எடுத்துட்டு போனவங்க எல்லாம் உங்களுடைய செல்வத்தெல்லாம் யாரு எடுத்துட்டு போனாங்களோ அதை அப்படியே அவங்க விழுங்கிட முடியாது, திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ற நேரம் அப்படின்றத சொல்றாரு. விநாசம் இப்ப நடக்கும் அப்படிங்கறத விஷயத்தெல்லாம் யாராவது தெரிஞ்சிருக்காங்களா என்ன அப்படிங்கறத சொல்றாரு. கணக்கு வழக்கு செட்டில் ஆயிடுச்சுன்னா டிராமா முடிஞ்சிடும் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த பாரத கண்டம் அழிவற்ற கண்டம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். Drama is coming to an end அப்படிங்கிறாரு அப்பா. So remember the home and the new kingdom அப்படின்னு சமிக்கை கொடுக்குறாரு. அப்பா சொல்றாங்க, பாரதம் அழிவற்ற கண்டம் அல்லவா, பாபா என்னுடைய பிறப்பிடமாக இருக்கிறது, இங்கேதான் பாபா வருகிறார், பாபானுடைய கண்டத்தில் இருந்துதான் எடுத்து செல்கிறார்கள் என்றால் திருப்பி தரத்தான் வேண்டும். பாருங்கள் சமயப்படி எப்படி கிடைக்கிறது. இந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எந்த சமயத்தில் விநாசம் வரும் என்பதை அவர்கள் தெரிந்துள்ளார்களா என்ன? அரசாங்கம் கூட அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது. நாடகத்தில் பதிவாகி உள்ளது. கடன் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். திரும்ப வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய ராஜ்யத்திலிருந்து நிறைய பணத்தை கொண்டு சென்றார்கள், அதை திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை. பாபாவை நினைவு செய்வதற்கான கவலை மட்டுமே உள்ளது. நினைவின் மூலம்தான் பாவம் பஸ்பமாகும், ஞானம் மிகவும் சுலபமாகும். மற்றபடி யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அப்படி ஆகும். ஸ்ரீமத்து கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அழிவற்ற டாக்டரிடம் ஒவ்வொரு விஷயத்திலும் வழி கேட்க வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. அதான் கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன் கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னா, அவங்க கடன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா தான், அதனாலதான் அந்த கணக்கு வழக்கு செட்டில் ஆகுது. இப்ப இந்த விஷயத்த அரசாங்கம் கூட ஒத்துக்கிறாது. டிராமா திட்டத்தின்படி இது கணக்கு வழக்கு செட்டில் ஆகுது அப்படின்னு சொன்னா கூட அரசாங்கம் கூட ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்ற. உங்களுக்கு எந்த விஷயத்த பத்தின கவலையும் வேணாம். இப்ப ஒரே ஒரு கவலை தான் இருக்கணும் உங்களுக்கு,
அது ஒரு கவலை தான் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. என்ன கவலைனா, தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கிற கவலை மட்டும்தான் இருக்குது. அழிவற்ற சர்ஜன் கிட்ட, அந்த டாக்டர் கிட்ட ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருக்கணும். இந்த 5 விகாரங்கள்ன்ற நோயை எப்படி ஆபரேஷன் பண்ணி வெளியெடுக்கிறது அப்படிங்கிற ஆலோசனை ஸ்ரீமத் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஒவ்வொரு விஷயத்திலும் வழி கேட்க வேண்டும். டாக்டரிடம் எதுக்கு வழி கேட்டு 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 செய்யணும்னு ஏன் சொல்றாருன்னா பிரதர் வந்து நம்ம அங்க பரந்தாமத்துல அனாதி சுரூபத்துல வந்து எதுவுமே நமக்கு வந்து அப்படியே தூய்மை அமைதி மட்டும் இருந்ததோட இருந்தோம். ஃபர்ஸ்ட் சோல் நம்ம இதுல இறங்கும் சத்தியுகத்துல இறங்கும்போது அந்த ஆத்மா வந்து ஒண்ணு அந்த பச்சை கலர் இது அது ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுமா. அப்ப ஆச்சரியப்பட்டு என்ன செய்வாங்க, என்ன இது இது எதுக்கு அது எதுக்கு, அது சாப்பாட்டு கூட என்ன எதுக்கு இது சாப்பாடா என்னன்னு கூட தெரியாதான், காதுக்குள்ள வச்சு அப்படி இப்படி அந்த ஆத்மா வந்து பாக்குமா. அப்ப எல்லாத்துக்கும் வழி காட்டுறது வந்து இப்ப நம்ம சங்கமயுகத்துல பாபாட்ட வந்து அதனால வழி கேட்டு 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 சொன்னால அங்க போய் ஆத்மா வந்து ஒவ்வொன்னையும் பார்த்து பிரமிப்பாயி அதுக்கப்புறம் பார்த்து மூதாதையரை பார்த்து அப்படி தெரிஞ்சுக்குது இல்லையா, அத வந்து இங்க கம்பேர் பண்ணி சொல்லுவாரு அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இயற்கையோட இது நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும். அங்க ஆத்மா யார் சத்தியுகத்துல அனாதி சுரூபத்துல இருந்து ஆதிக்கு வரும்போது ஒன்னும் பார்த்து ஆச்சரியப்படுமா. இது இது எதுக்கு இருக்கு, புஷ்பமான எதுக்கு இருக்கு, இந்த மூற்றம் எதுக்கு இருக்கு, இந்த பசும் புல்லெல்லாம் எதுக்கு, இந்த சாப்பாடு எதுக்குன்னு கூட ஒண்ணுமே தெரியாதான் அந்த ஆத்மாவுக்கு. அத அப்படி நம்ம 5 சுரூப பயிற்சி பண்ணணுமா. ஆத்மா ஒண்ணே அப்புறம் கேட்டு 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 ஆச்சரியப்பட்டு தெரிஞ்சுக்கணுமா. அதனால நீங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் வழி கேட்க வேண்டும். பாபா இப்ப நான் என்ன குழம்பு வைக்க, பாபா இப்ப நான் வந்து இப்ப நம்ம கத்தி வந்து இது என்ன பாபா, இதை நம்ம என்ன செய்யணும், இது எதுக்கு உள்ளது அப்படி நம்ம கேட்கணுமா. ஏன்னா நம்ம அந்த ஆத்மா அந்த சத்தியத்துல இறங்கும்போது இது கத்தி வெட்டுறதுன்னு அது தெரியாது பாருங்க. இந்த சட்டை வந்து இங்க நம்ம வந்து எடுத்து கேட்கணும், வழி கேட்கணும்னு வந்து அதுதானோம் அந்த ஒரு அதான் எல்லாத்தையும் பார்த்தாலுமே இது எதுக்கு பாபா, இப்ப இதை நான் என்ன செய்யணும், இந்த மக்கு எதுக்கு இருக்கு, நம்ம குளிக்க போகும்போது இந்த மக்கு தண்ணி பக்கெட் இதெல்லாம் எதுக்கு இருக்கு பாபா அப்படின்னு நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாம அப்படியே ஃபுல் எம்டியா பிளைன் ஸ்லேட் மாதிரி ஒன்னு கேட்டு செய்யணும். அதை வந்து இங்க நமக்கு அப்பா வலியுறுத்துறாரு பாருங்க. டாக்டரிடம் ஒவ்வொரு விஷயத்திலும் வழி கேட்க வேண்டும். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தார்மிக் 2 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவ்வளவு நேரம் இந்த ஆன்மீக தொழிலை செய்ய வேண்டும். ஆன்மீக தொழிலின் சமஸ்காரத்தை ஏற்படுத்த வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சேவையை செய்ய வேண்டும். ஆன்மீக தொழில் செய்யக்கூடிய சம்ஸ்காரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ஆன்மீக சேவை செய்யணும், அந்த ஆன்மீக தொழில் செய்யக்கூடிய சம்ஸ்காரத்தை உருவாக்கணும், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய காரியமும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த ஆன்மீக தொழிலுக்குரிய சம்ஸ்காரத்தை உருவாக்கணும் அப்படின்னா, துவாபர யுகத்திலையும் தேவைப்படும் இது. ஏன்னா நாம தான் கோயில்ல பூசாரிகளா இருப்போம், உயர்ந்த குலத்திலவர்களா இருப்போம். அப்ப தேவதைகளா இருந்த நாம தானே பூஜைக்குரிய பூசாரிகளா மாறுறோம். அப்ப அங்க கூட உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும் அப்படின்னா இப்பவே இந்த ஆன்மீக தொழில் செய்யக்கூடிய சம்ஸ்காரத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே சார். 2வது பாயிண்ட், உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வாயிலிருந்து ஹே என்ற வார்த்தை வரவே கூடாது. எப்படி பாபாவிற்கு அகங்காரம் இல்லையோ அது போல அகங்காரம் இல்லாதவர்களாக ஆக வேண்டும். ஹேன் கூட சொல்லக்கூடாது தந்தையே. ஹேன் சொல்றது புலம்புறது அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, அது கூட தேக அகங்காரம் அப்படிங்கறத சொல்றாரு. பக்தி கூட தேக அபிமானத்தின் விஷயம் தானே சொல்லுவாரு. பக்தியில தான் ஹே பகவானே அப்படிலாம் கூப்பிட்டு இருந்தீங்க. இப்ப அது போன்ற காரியம்லாம் செய்ய தேவையில்லை. பாபா எப்படி அகங்காரமற்றவரா இருக்காரோ அதே போல நீங்களும் அகங்காரமற்றவரா ஆகணும் அப்படின்னு இருக்கணும். ஓகே சிஸ்டர். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. மனதின் எண்ணம் மற்றும் விருத்தி மூலம் சிரேஷ்டமான அதிர்வலைகளின் நறுமணத்தை பரப்பக்கூடிய சிவசக்தி கம்பைன்ட் ஆகுக. எவ்வாறு தற்காலத்தில் ஸ்தூலமான நறுமணத்திற்கான சாதனங்களால் ரோஜா, சந்தனம் மற்றும் வெவ்வேறு விதமான நறுமணத்தை பரப்புகின்றார்களோ அதுபோல சிவனோடு சக்தியாக இணைந்து நீங்கள் மனதின் எண்ணம் மற்றும் விருத்தி மூலம் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தின் நறுமணத்தை பரப்புங்கள். தினமும் அமிர்த வேளையில் விதவிதமான சிரேஷ்டமான அதிர்வலைகளின் நீரூற்று போல் ஆத்மாக்கள் மீது பன்னீர் செலுத்திடுங்கள். எண்ணம் என்ற தானியங்கி சுத்தி மட்டும் ஆன் செய்திடுங்கள். அப்பொழுது உலகத்தில் அசுத்தமான விருத்திகளின் துர்நாற்றம் என்ன உள்ளதோ அது சமாப்தி ஆகிவிடும்.
இந்த உலகத்துல நறுமணம் வீசக்கூடிய பொருட்கள் என்னென்ன வச்சிருக்காங்க? ரோஜா பூவு, சென்ட்டு, சந்தனம், அப்புறம் சாம்பிராணி, ஊதுபத்தி, எல்லாமே அந்த அந்த நறுமணம் வீசக்கூடிய பொருட்கள்லாம் ஸ்தூலமா வச்சிருக்காங்க இல்லையா? அதே போல சூட்சுமத்துல நீங்க நறுமணம் வீசக்கூடிய பொருட்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்ற. அதுக்காக நீங்க சிவசக்தி கம்பைன் ரூபமாகி இந்த உங்களுடைய மனம் மற்றும் விருத்தி, மனதுக்கு ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்னு எண்ணங்களை எழுப்பும், இன்னொன்னு உணர்வுகளை அனுபவம் செய்யும். அந்த ரெண்டு மூலமாவும் நீங்க சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றார். எண்ணங்கள் மூலம் மற்றும் அந்த உணர்வுகள் மூலமா இந்த வாயு மண்டலத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றார். சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தம் போன்ற விதவிதமான அந்த நறுமணத்தை இந்த முழு உலகத்துக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றார். அந்த ஆத்மாக்கள் இந்த சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தை அனுபவிக்கும். அந்த மாதிரி ஒரு பன்னீர் தெளிங்க அப்படின்னு சொல்றார். பன்னீர் தெளிக்கிறதுனா அந்த நீர் ஊற்று போல அந்த நம்ம கொடுக்கக்கூடிய சக்காஸ் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அதற்காக நீங்க இந்த தானியங்கி உங்களுடைய ஆட்டோமேட்டிக் மிஷினா இருக்கக்கூடிய இந்த சங்கல்பத்தின் சக்தியை ஆன் மட்டும் செய்து வைங்க. அப்ப இந்த முழு உலகத்துல மனிதர்கள் மூலமா உருவாக்கி இருக்க விருத்தி இருக்குது இல்லையா, உள்ளுணர்வு, அந்த அசுத்தமான ராவணனுடைய அசுத்தமான உள்ளுணர்வு எல்லாம் சமாப்தி ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். மனதுக்கு இருக்கக்கூடிய காரியம் சங்கல்பம் மற்றும் உணர்வுகள், அதன் மூலமா இந்த வாயுமண்டலத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதுக்கு சிவசக்தி கம்பைன் ரூபமா இருக்கணும். அமிர்த வேலையில எல்லாருக்கும் இந்த சக்காஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணம் சங்கல்பம், எண்ணத்துக்கு எப்ப சக்தி வருதோ அது சங்கல்பம். ஆமா, நிறைய எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும். நம்ம ஹோட்டல்ல போய் அந்த லிஸ்ட பாக்குறோம் என்னென்ன இருக்குன்னு, அது எண்ணம். அதுல ஒன்ன செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்றோம் பாத்தீங்களா, அது சங்கல்பம். எனக்கு புரியல, சங்கல்பம்ன்றது என்னது? என் மனம் எண்ணங்களை உருவாக்கிட்டே தான் இருக்கும். ஆனா சங்கல்பம்னு என்னன்னா, எந்த எண்ணம் அதுல சக்தி பெற்று மேலங்கி வெளியில வருதோ அதுதான் சங்கல்பம். திட சங்கல்பம். அதாவது நம்ம ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டோம்னா மெனு லிஸ்ட் வரும் பாத்தீங்களா, எல்லாத்தையும் பார்ப்போம். அது எல்லாம் எண்ணம் தான். ஆனா அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணி இத கொண்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் பண்றோம் பாத்தீங்களா, அது முடிவு பண்றது. அடுத்து அந்த ஃபீலிங்ஸ் அனுபவம் பண்றோம் இல்லையா, உணர்வு. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அந்த சுகம்ன்றது ஒரு உணர்வு, அமைதிங்கிறது ஒரு உணர்வு, தூய்மைங்கிறது ஒரு உணர்வு இல்லையா, உணர்வு, அந்த விருத்தி அதுவும் இருக்குது. மனதிற்காரியம் ரெண்டு இருக்குது. இன்னொன்னு இருக்குது, மனதிற்கு ஆசை. எண்ணம், உணர்வு, ஆசை, இந்த மூணுமே மனதிற்குரியது. அதான் அந்த மனசுக்குரிய என்னென்ன காரியம் இந்த மனசு செய்யுதுங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே சிஸ்டர், சரிவா. அப்பா சிவகன் சொல்றாங்க, சுகத்தை வழங்கும் வள்ளல் மூலம் சுகத்தின் பொக்கிஷத்தை பெறுவது இதுவே அவங்களுடைய அன்பின் அடையாளமாகும். சுகத்தை வழங்கும் வள்ளல் மூலம் சுகத்தின் பொக்கிஷத்தை பெறுவது இதுவே அவங்களுடைய அன்பின் அடையாளமாகும். சுகத்தை வழங்கக்கூடிய வள்ளல் சுகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆமா, அந்த சுகத்தின் பொக்கிஷத்தை வாங்கறதுக்கு நம்ம தகுதியா இருக்கணும். ஆமா, நாம ரெடியா இருக்கணும். சுகத்தை வழங்கக்கூடிய வள்ளல் மூலமா சுகத்தின் பொக்கிஷங்களை பெறுவது, அதுதான் அவருடைய அன்பின் அடையாளமாகும். அவர் சுகம் கொடுக்கிறாரு, நீங்களும் சுகத்தை வாங்கிக்கணும். அப்ப நீங்க அவர் சுகம் கொடுக்கற நிலைமைக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க அவர் மீது அன்பு கொண்டவங்களா இருக்கணும். தந்தையின் மீது நமக்கு அன்பு இருந்தாதான் தந்தைகிட்டே நம்ம போவோம். தந்தைகிட்ட நம்ம எப்ப போறோமோ அப்பத்தானே அவருக்கு வந்து சுகத்தை அடைய முடியும். அதான் சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல தந்தை கிட்ட போகணும், அப்பதான் தந்தை கிட்ட இருந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்பா அவ்வியக்த சமிக்கை கொடுக்கறாங்க. இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளராகுங்கள். எவ்வளவு சக்திகளிடம் எந்த அளவு சக்திகளிடம் சக்தி உள்ளதோ, எந்த அளவு சக்திகளிடம் சக்தி உள்ளதோ அந்த அளவே பாண்டவர்களுக்கும் விசாலமான சக்தி உள்ளது. ஆகையினால் 4 கரங்கள் கொண்ட விஷ்ணு ரூபம் காட்டப்பட்டுள்ளது. சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் இவர்கள் இருவரின் இணைந்த ரூபத்தின் மூலமே விஸ்வ சேவை காரியத்தில் வெற்றி கிடைக்கிறது. ஆகையினால் சதா ஒருவருக்கொருவர் சகயோகி ஆகி இருங்கள். பொறுப்பு கிரீடத்தை சதா அணிந்தே இருக்க வேண்டும்.
சக்திகள் சக்திகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்காங்களோ அதே போல பாண்டவர்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்காங்க. சக்திகள்கிட்ட சக்தி இருக்குது, ஓகே, பாண்டவர்கள்கிட்டயும் விசாலமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதத்தான் இணைந்த ரூபமா விஷ்ணு ரூபத்துல காட்டுறாங்க இல்லையா? 4 கை உடையவர் விஷ்ணு, அதுல 2 லட்சுமியுடையது, 2 நாராயணனுடையது. அதத்தான் சக்தி மற்றும் பாண்டவர்கள், ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்ந்து காரியம் செய்தாதான் விஸ்வ சேவை நல்ல விதத்துல நடக்கும். ஒருவருக்கொருவர் இணக்கமா போகணும், சகயோகியா ஆகணும், சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை தலையில வச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்ற. ஓகே சிஸ்டர், இப்படி இணைஞ்சிருந்து சேவை செய்தீங்கன்னா விஸ்வ சேவை நல்ல விதத்துல வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எப்பவுமே 3 விஷயம் சொல்லுவார் பொறுப்பு கிரீடத்தை சொல்லும் போது. எப்பவுமே நினைவுல திலகத்தை வச்சிருங்க, புருவ மத்தியில நினைவின் திலகத்தை வைங்க, தலையில விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற பொறுப்பு கிரீடத்தை வச்சிருங்க, பாப்தாதாவோட இதய சிம்மாசனத்துல அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே சிஸ்டர், இப்ப நீங்க சகயோகியா இருங்க, உங்களுக்கு பொறுப்பு கிரீடம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, சேவைக்கான பொறுப்பு இருக்குது, அதனால சகயோகியா இருந்து இணைஞ்சு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். இன்னும் புதுசா வந்தது பிரதர் முரளியில, ரொம்ப நாளைக்கு பிறகு வந்தது. அது என்ன வார்த்தைன்னு என்ன அம்பவில்லா அம்பவில்லா அம்பவில்ல தான் அடிக்கடி வருது. என்னமோ புதுசா வந்தது. நான் அப்பயே உங்கள்ட்ட சொல்ல நினைச்சேன் பிரதர், இன்னைக்கு முரளியில இது புதுசுன்னு. அப்படியா? சரி பிரதர். ஓகே சிஸ்டர், சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் தெரிய வரும்னு பார்த்தேன். இன்னும் பரவாயில்ல. சரி, ஓகே. ஓகே பிரதர், நன்றி. ஓம் சாந்தி. ஏற்படுத்தி கொடுத்த உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி, பிரயோகம் செய்த உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.